நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா வந்திருப்பான், குடும்பமாக கூட ஜெபிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ஏதோ சிலைக்கு முன்னாடி பின்னு கும்பிடுவான். ஏன்? விசுவாசம் ரொம்ப கூடி போச்சுன்னா அந்த இடத்துல இடரல் வரும். நீங்கள் வெளிப்பாடின் அருகில் போகிற போது, தேவன் உங்களோடு இடைபட ஆரம்பிக்கிற போது திடீர்னு ஒரு இடரல் கடந்து வரும். அது தேவ சமூகத்தை விட்டே உங்களை தூக்கி கொண்டு போயிடும். இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எங்கே போய் நிற்கிறோம் இப்போ? ஊழியக்காரர் அங்கே இருக்காரு, ஆமாம் மோசே அங்கே, தேவன் அங்கே இருக்கார், ஆமாம் அங்கே. நான் இங்கே திரும்பி எனக்கும் ஒரு கடவுளை உண்டு பண்ணி அதை வழிபட்டு கொண்டு இருக்கேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், சீனாய் மலையிலே உங்களை கூட்டிக் கொண்டு வந்தது தேவன் சொல்லுவதை கேட்கறதை தவிர நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு இல்லை. இங்க நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, எனக்கு தெரியாததான்னு தோணும். சீனாய் மலைக்கு பக்கத்தில் வந்தோன்னா எனக்கு தெரியாததான்னு தோணும். நான் எத்தனை ஆபத்தை தாண்டி வந்திருக்கேன், எத்தனை வருஷ விசுவாசினா, எத்தனை வருஷமா இந்த பைபிளை தூக்க, எனக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியுது. அப்படிதானே? மோசே என்னையா மோசே, அவன் ஆளை காணல, நான் உருவாக்குறேன்டா கடவுள்னு. நம்மால் உருவாக்குவான் பாருங்க கடவுள். என்ன நடக்கும் தெரியுமா? தேவ சமூகத்தில் கடவுளை உருவாக்கின போது 3000 பேரை என்ன பண்ணாரு? கொன்னு குவிச்சார். செத்து போயிருங்கடான்ட்டு. தேவ சமூகத்தில் தேவனுக்கு கோபத்தை ஊட்டுகிற போது வனாந்திரத்தில் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இவன் எல்லாம் பண்ண வேலைக்கு நம்மளா இருந்தா முதல் வனாந்திரத்திலே அழிச்சு விட்டுருப்போம். அவர் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு தான் மொத்தமா தீர்த்துக்கிட்டாரு. நம்ம எவ்வளவு தாண்டா உங்களுக்கு பண்றது? அவன் பண்ண வேலைக்கு மொத்தமா அழிச்சு விட்டுருப்போம். இப்ப இங்க தேவ சமூகத்தில் நீங்க ஒன்னை புரிஞ்சுக்கணும், அவன் தேவனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாம் சிலரை பார்த்துருக்கேன். எந்த மாதிரி பேசுவாப்புலன்னா, பைபிள் எனக்கு முழுக்க தெரியும், நான் இப்போ குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே ஹிந்து வேதத்தையும் வாசிக்கிறேன், எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை உருவாக்குறேன். நம்ப மாட்டேங்க, அப்படி பல பைத்தியம் சுத்துது. உண்மையாகவே அவர்கள் தங்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை உருவாக்கி கொண்டு அதன் பின்னதாக போகக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இன்னும் சிலர்லாம் தானே கடவுளுங்க, தான் பாஸ்டர்னா அரைப்பைத்தியனா சொல்லிக்கலாம். பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் விசுவாசியாக போயிட்டுருமா பொசுக்குன்னு, நான் தான் பாஸ்டர், நான் தான் அந்த பாஸ்டர் அப்படிமா. எப்படா பாஸ்டரான? என் வீட்டில் நான் ப்ரேயர் நடத்திப்பேன், அவ்வளோதான் கதை. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன இடத்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பேர் மறந்துட்டேன், டியூஷனில் படிக்குது. அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கேன், அவர் வேலைக்கு போகிறவர். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், நல்லா இருக்கிறீங்களா? நான் பாஸ்டராக இருக்கேன். எங்கே பாஸ்டராக இருக்கிறீங்க? நான் வீட்டில் வச்சு ஆராதிப்பேன், வீட்டில் நானே என்ன பண்ணுவேன், செய்தி கொடுப்பேன், அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். வேலை முடிஞ்சிச்சுல. இல்லை அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கைப்பிரதி போட்டுப்பார், எவனே நம்பாத, நான் தான் பாஸ்டர். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பரிதாபம் தான், ரொம்ப எப்படி இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு, அப்படிதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. திடீர்னு நான் தான் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் தான் கடவுள்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். நான் நினைக்கிறது நடக்குது, அப்போ நான் தானே கடவுள் அப்படின்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலாசி லாரின்னு ஒரு கேரக்டர் உண்டு. நீங்கள் லாரின்னு நினச்சிடக்கூடாது, ஒரு மனுஷன் பேர் அது. அப்போ இவர் ஒரு கட்டத்தில் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு அளவுக்கு மிஞ்சி போய் கடவுள் ஏன்குள்ள வந்துட்டார், நான் தான் கடவுள்ன்ட்டார். அப்போ இதுவரைக்கும் செத்தவன் எல்லாம் எழுப்பியிருக்காரு, எப்போ நான் தான் கடவுள்ன்றாரோ அதோட அவன் செத்துட்டான். ஒழுங்கா ஊழியம் கொடுத்து அதை பண்ணிட்டு போயிடணும். நான் தான் கடவுள்னாரு, அதோட முடிஞ்சு போச்சு. கடவுள் எப்படி செத்து போனாரு? பதில் இல்லை. இப்போ அவன்கிட்டே போயிட்டு பாலாசி லாரி கடவுள் தானேப்பா, எப்படிப்பா செத்து போனாரு? பதில் இல்லை. பிரண்ணாம் தேவ தூதன் எப்படிரா வண்டி அடிச்சு சாவறேன்? பதில் இல்லை. எல்லாம் அவனும் கடவுள். பிரண்ணாம் எந்த சங்கீதமானவர் காரணம். இவனெல்லாம் என்ன அறிவு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனை கடவுளாக தூக்கி அவனுக்கு ஒரு பாட்டு பாடுற ஒரு கும்பலை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் இயேசு அழைக்கிறார் மாறி போய் ஜான் ஜெபராஜ் அழைக்கிறார், மாறிடுச்சு. வர்ஷிப் வித் ஜான் ஜெபராஜ். தேவன் எங்கடா போனாரு?